வெற்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வெற்றி வீட்டு சமையலில் ஒரு வெஜிடேரியன் டிஃபன் பண்ண போகிறேன். ரவா பொங்கல் பண்ண போகிறேன். இது வந்து காலையில் டிஃபன், பிரேக்ஃபாஸ்ட் இல்லை நைட்டு டின்னருக்கும் நீங்கள் சாப்பிட்லாம். ரவா பொங்கலுக்கு தேவையான பொருளாக எடுத்து வச்சுருக்கேன். ரவா வந்து இது வந்து 1 கப்பு ரவா எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு ரவா இந்த எந்த கப்பில் எடுத்துக்கிறோமோ அதே அளவு சிறுபருப்பு, பைத்தம்பருப்பு, அதை வந்து ஒரு விசில் போட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுருக்கேன். இதுதான் உங்களுக்கு அளவு. இந்த ரவை 1 கப்பு எடுத்தால் அதே அளவில் 1 கப்பு பைத்தம்பருப்பு எடுத்து மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுருக்கேன். அது தாளிக்கிறதுக்கு மிளகு, சீரகம், இஞ்சி, கருவேப்பிலை, முந்திரி, நெய், அவ்வளோதான். சிம்பிள். இது ரொம்ப ஈஸி. வெற்றி வீட்டு சமையல்னாலே சிம்பிள் அண்ட் டேஸ்டி தான் உங்களுக்கு. ஓகே, இது ஆரம்பிக்கலாமா? ரவை பொங்கல் ஆரம்பிக்கலாமா? ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கேன். நான் வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். ரவையை வறுக்க போகிறேன். ரவை வேக வைக்கிறதுக்கு இந்த கப்பில் 1 கப்பு ரவை எடுத்துருக்கேன். அதே கப்பில் 3 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். நான் தண்ணி கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம ரவையை வறுத்துக்கலாம். ரவையை வறுத்துக்கிறேன். 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். த்ரீ to 4 மினிட்ஸ் வந்தால் போதும். இது வந்து ஒட்டாமல் வரோன்றதுக்காக எண்ணெயில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வைக்க போகிறோம். எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா 10 நிமிஷத்தில் உங்களுக்கு பொங்கல் ரெடி ஆகிடும். இது வந்து பொங்கலுக்கு கூட வந்து தேங்காய் சட்னி, வேறு எதுவுமே தேவையில்லை. தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். தண்ணி நல்லா கொதிக்குது. நம்ம ரவையும் இப்போ வறுத்துட்டோம், ரெடியாக இருக்குது. இப்போ இந்த கொதிக்கிற தண்ணி எடுத்து ரவையில் ஊற்றிட்டு இந்த ரவை பொங்கலுக்கு ஏற்ற உப்பு நம்ம இப்போ அதில் போட்டுட போகிறோம். நல்லா கொதிக்க வச்சு ஊற்றுங்க. அப்போ ரவை உடனே உங்களுக்கு வெந்துடும். வித்தின் 2 மினிட்ஸ் ரவை வேகிறதுக்கு. உப்பு போட்டாச்சு. கட்டி தட்டாமல் இருக்குன்றதுக்காக மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம ரவையை வறுத்துட்டோம், கட்டி தட்டாது. பாருங்கள், நல்லா பாருங்கள். இப்போ ரவை நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க பைத்தம்பருப்பு எடுத்து அதில் போடப்போம். நல்லா ஒரே மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். அது பொங்கலுக்கு ஒரு குட்டி ஒரு ஃப்ரை பேன் வச்சு 1 கரண்டி எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. 1 ஸ்பூன் போல் மிளகு, 1 ஸ்பூன் போல் சீரகம், கொஞ்சம் முந்திரி பருப்பு, பொங்கல் தாளிக்கிற மாதிரியே தான் இதுக்கும் தாளிக்கணும். இஞ்சி, கருவேப்பிலை. இது எடுத்து ரவா பொங்கல் ரெடி. லாஸ்ட்டில் நல்லா 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. பொங்கல்னாலே நெய் ஜாஸ்தி இருக்கும், அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். அதனால் நல்லா 1 ஸ்பூன் 2 ஸ்பூனுக்கு மேலே உங்களுக்கு நெய் பிடிக்கணும், நீங்கள் நிறைய போட்டுக்கலாம். பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்படி எடுத்தால் இப்படி வரணும், அழகாக ஒட்டாமல் எப்படி வருது பாருங்கள். ரவா பொங்கல் ரெடி. கூட தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு காம்பினேஷன். சூப்பராக இருக்குது பாருங்கள். சான்ஸே இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள்.